ஹாய்! இன்னைக்கு நம்ம ஸ்டைல் குக்கிங்கில சிம்பிள் அண்ட் குயிக்கா கருவேப்பிலை சாதம் எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, வாசனைக்காக கொஞ்சமா புதினாவும், கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இஞ்சியோட ஸ்மெல் பிடிக்கும்னா, நீங்க இஞ்சியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இத அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு, கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகா உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு, நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்ட இதில சேர்த்துட்டு, நல்லா எண்ணெயிலே வதங்க விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, அதோட தண்ணி ட்ரை ஆகுற அளவுக்கு நல்லா அத எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த கருவேப்பிலையோட பச்சை ஸ்மெல் போணும். நீங்க ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா வடிச்சு ஆற வச்ச சாதமா இருந்தாலும் சரி, சுடு சாதமா இருந்தாலும் ஓகே தான். போட்டுட்டு நல்லா கிளறி எடுத்தீங்கன்னா, சூப்பரா ஈஸியா கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிரும். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சூப்பரான வீடியோல உங்கள வந்து நான் மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க.